தேவனின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவனாயிரு. அதுவே தேவனிடம் நீ எதிர்பார்ப்பவைகளை பெறுவதற்கான வழி. உன்னிடம் உள்ள நல்லவற்றை பிறர் பார்க்கும் வரை பொறுமையாயிரு. தீயதையோ பிறர் பார்க்கும் முன் அகற்றிட அவசரமாயிரு. விரும்பத்தக்கவைகளை தேவ பிள்ளைகள் தேடி செல்லாததால் விரும்பத்தகாதவைகள் அவனை தேடி வருகின்றன. வெற்றி என்பது நேற்று நடந்ததின் நினைவு அல்ல, இன்றைய தினத்தில் நிஜமாக அது இருக்க வேண்டும். அரைகுறை அன்பர்களின் ஆறுதலுக்காக ஏங்காதே. பூரண அன்பராம் இயேசுவின் சமூகத்தை விட்டு ஒருபோதும் விலகாதே. தாழ்மையுள்ளவன் தலைக்குனிய தயாராயிருக்கிறான், ஆனாலும் தேவன் அவனை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். தேவன் உன்னை பற்றி என்ன நினைப்பார் என்பதை சிந்தித்து செயல்படு. மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலையை விட்டுவிடு. உலகமெல்லாம் நீ போய் இயேசுவை குறித்து கற்றாலும் இருதயத்திற்குள் அவரை பெற்றால்தான் அந்த அறிவு பலன் தரும். பிறருடைய கவலைகளை குறித்து கொஞ்சம் நீ கவலைப்பட்டால் உன் கவலைகளின் பெரும் பகுதி தேவன் கரைத்திடுவார். உண்மையான மேன்மையை நீ உணர மறுத்தால் பொய்யானவைகள் உன் மேன்மையை விலகச் செய்யும். வேதாகமத்தை வாசிக்கிறவன் பக்திமானாகலாம், வேதத்தை நேசிக்கிறவன் தான் பரிசுத்தவனாகிறான். நோயாளிகளை வெறுப்பவன் மருத்துவராக தொடர முடியாது, பாவிகளை வெறுப்பவன் சாட்சி வாழ்க்கை வாழ முடியாது. இயேசுவை நோக்கி உன் அன்பு முழுமையில்லையே, மனிதனை நோக்கி உன் அன்பு அரைகுறையாகவே இருக்கும். தேவனின் ஐக்கியத்தை இருதயத்தில் நேசிக்கும் அளவிற்குத்தான் உலகில் பாவத்தை வெறுக்கும் பலம் உங்களுக்கு வரும். எல்லோரும் நல்லவர்களாகவே இருக்க மனிதன் விரும்புகிறான், தனக்கு மட்டும் விதிவிலக்கு கேட்கிறான். உண்மையின் மேன்மையை நீ உணர மறுத்தால் பொய்யானவைகள் உன் மேன்மையை விலகச் செய்யும். பலர் புகழ்வதால் நீ சரியாக இருக்கிறாய் என்றோ, சிலர் இகழ்வதால் நீ சரியில்லை என்றோ கூற முடியாது. வேதம் உனக்குள் உண்மையை கொண்டு வராவிட்டால் வேதத்தின் வழியாய் நீ பொய்களை கலக்கிறாய் என்று பொருள். எதை நீ செய்கிறாய் என்பதை உலகம் பார்க்கும், ஏன் அதை செய்கிறாய் என்பதை தேவன் பார்ப்பார். தேவனிடம் இருந்து நீ எந்த அளவிற்கு கற்றுக்கொள்வாயோ அந்த அளவுதான் நீ அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் முடியும். சத்தியத்தை ஏற்கலாம், இல்லை என்றால் மறுக்கலாம், பேரம் பேச முடியாது. வெளிச்சத்தை குறித்து விளக்குகிறவர்கள் அல்ல, விளக்காய் எரிகிறவர்களே தேவ பிள்ளைகள். நல்லவராய் இராமலே நன்மை செய்ய முடியும், ஆனால் நன்மை செய்யாமல் நல்லவராய் இருக்க முடியாது. தவறை உணர்வது நேர்மை, அதனை சரி செய்ய முன் வருபவர்களே தேவ பிள்ளைகளாகிறார்கள். தகுதியான நேரம் அறிந்த தவறை சுட்டிக்காட்டு, அதுவரையில் அதனை சகித்துக் கொள்ள பழகு. விரும்பியதை எல்லாம் எளிதாக பெறும் மனிதனிடம் விரும்பத்தகாத குணமெல்லாம் விரைந்து வருகிறது. பாடுகளின் பாதையில் நாம் கற்ற பாடங்களே பிறர் வெற்றி பெற நாம் கொடுக்கும் ஆயுதங்கள். தேவனையே அறியாதவனை விட அரைகுறையாக தேவனை அறிந்தவனால் ஏராளம் பிரச்சனை உண்டு. சோதனைகள் உன்னை தோய்ந்து போக செய்தால் வேத வார்த்தைகளின் மேல் சாய்ந்து இளைப்பாற கற்றுக்கொள். பரிசுத்தமானவைகளை கண்கள் பார்த்து கொண்டிருந்தால் பாவமானவைகளில் கால்கள் சிக்குவதில்லை. தேவ வார்த்தையை இருதயத்தில் நீ சுமந்தால் தேவன் உன்னை சுமப்பதை அதனால் நீ உணர முடியும். தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.